நம்ம சேனல் பேர் கேன் ஐ டூ 100 நாளில் இங்கிலீஷ் பேசி கற்றுக்க முடியுமான்னு பார்க்குறோம். இன்றைக்கி டே 41 41வது நாள். விச் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட், எது முக்கியம் அப்படின்றது இன்றைக்கி இந்த ஒரு சின்ன கதை மூலமாக பார்க்கலாம். ஒன்ஸ் தெர் வாஸ் அ உட்கட்டர் ஹூ வாஸ் சர்ச்சிங் ஃபார் அ ஜாப். ஒரு மரம் வெட்டுறவன் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருந்தான். ஹி வென்ட் டு ஏ கார்பெண்டர் அண்ட் ஆஸ்க்ட் ஜாப். ஒரு கார்பெண்டர்கிட்ட, தச்சு வேலை செய்கிறவர்கிட்ட வேலை கேட்டார். ஹீ கேவ் அன் ஆக்ஸ் டு ஹிம். அவர்கிட்ட ஒரு கோடாரியை கொடுத்தாரு. யார்? அந்த தச்சு வேலை செய்கிறவர், தச்சர். அண்ட் டோல்ட் டு கட் த ட்ரீஸ். இந்த மரங்களெல்லாம் வெட்டுங்க அப்படின்னு சொன்னார். ஹீ ஸ்டார்டட் கட்டிங். வெட்ட ஆரம்பிச்சாச்சு. ஹீ கட் மோர் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் ஃபார் த ஃபஸ்ட் டே. முதல் நாள் நிறைய மரங்களை வெட்டியாச்சு. த கார்பெண்டர் கங்க்ராட்ஸ் அண்ட் என்கரேஜ் ஹிம். பாராட்டுறாரு, உற்சாகப்படுத்துகிறாரு. டே ஆஃப்டர் டே ஹி வாஸ் பிரிங்கிங் லெஸ் அண்ட் லெஸ் ட்ரீஸ். நாள் ஆக ஆக மரங்களோட எண்ணிக்கை கம்மியாகுது. அவர் வெட்டி கொண்டு வர்ற மரங்களோட எண்ணிக்கை. ஹிஸ் ஓனர் ஆஸ்க்ட் த ரீசன். ஒய் ஆர் யூ பிரிங்கிங் லெஸ் ட்ரீஸ்? ஓனர் கேட்குறாரு, ஏன் கம்மியாக மரங்கள்லாம் கொண்டு வர, இருக்க கம்மியாகுதே. ஐ திங்க் ஐ மஸ்ட் பி லாஸிங் மை பவர், ஹி செட். அவர் சொல்கிறாரு, இந்த உட்கட்டர், நான் நினைக்கிறேன் எனக்கு எனர்ஜி கம்மியாகிட்டே வருது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. வென் வாஸ் த லாஸ்ட் டைம் யூ ஷார்பன் யுவர் ஆக்ஸ்? உன் கோடரியை கடைசி எப்போ ஷார்ப் பண்ண அப்படின்னு கேட்குறாரு. ஷார்பன்? ஐ ஹேட் நோ டைம் டு ஷார்பன் மை ஆக்ஸ். ஷார்ப் பண்ணணுமா? எனக்கு அதுக்கு டைமே இல்லையே. ஐ ஹாவ் பீன் வெரி பிஸி ட்ரையிங் டு கட் ட்ரீஸ். நான் மரம் வெட்டுறதில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். தட்ஸ் த ரீசன். அதுதான் காரணம். சம்டைம்ஸ் ஒர்க்கிங் ஹார்ட் அலோன் இஸ் நாட் எனஃப் டு அச்சீவ் சக்ஸஸ். ஹார்ட் ஒர்க் மட்டுமே சக்ஸஸ்க்கு இதாக இருக்காது, பத்தாது. யூ ஹாவ் டு ஒர்க் ஸ்மார்ட்லி டூ. ஸ்மார்ட்டாகவும் யோசிக்கணும். நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் லைஃப். அப்படி பண்ணோம்னா எதுவுமே முடியாதுன்றதே கிடையாது லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ பார்க்கலாமா? இப்போது விச் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட். உண்மையிலேயே இதை அப்படியே நான் சொல்ல திருப்பி சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம பேசி பழகிடலாம். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஒன்ஸ் தேர் வாஸ் அ உட்கட்டர். ஒன்ஸ் தேர் வாஸ் அ உட்கட்டர் ஹூ வாஸ் சர்ச்சிங் ஃபார் அ ஜாப். ஒன்ஸ் தேர் வாஸ் அ உட்கட்டர் ஹூ வாஸ் சர்ச்சிங் ஃபார் அ ஜாப். பார்க்காம சொல்லட்டுமா? ஒன்ஸ் தேர் வாஸ் அ உட்கட்டர் ஹூ வாஸ் சர்ச்சிங் ஃபார் அ ஜாப். கரெக்டா? ஓகே, கரெக்ட். நீங்கள் சொல்லுங்கள். ஒன்ஸ் தேர் வாஸ் அ உட்கட்டர் ஹூ வாஸ் சர்ச்சிங் ஃபார் அ ஜாப். வாய் விட்டு சொல்லுங்கள். ஓகே, வெரி குட். ஹி வென்ட் டு எ கார்பெண்டர் அண்ட் ஆஸ்க்ட் ஜாப். ஹி வென்ட் டு எ கார்பெண்டர் அண்ட் ஆஸ்க்ட் ஜாப். சொல்லட்டுமா? ஹி வென்ட் டு எ கார்பெண்டர் அண்ட் ஆஸ்க்ட் ஜாப். ஈஸியாக இருக்கா? சொல்லுங்கள். ஓகே. He gave an axe to him. He gave an axe to him and told to cut the trees. And told to cut the trees. He gave an axe to him and told to cut the trees. பார்க்காம சொல்லட்டுமா? He gave an axe to him and told to cut the trees. கரெக்டா? ஓகே, சொல்லுங்கள். ஓகே. he started cutting. he started cutting. இதை மட்டும் சொல்லலாமா? ஈஸியாக இருக்கா? he started cutting. ஈஸி. சொல்லுங்கள். ஓகே. he cut more number of trees. He cut more number of trees for the first day.
He cut more number of trees for the first day. The carpenter congrats and encouraged him. ஒவ்வொன்றும் சொல்லாமல் ரெண்டையும் சேர்த்து சொல்ல முடியுமான்னு பார்க்கட்டுமா? He cut more number of trees for the first day. The carpenter congrats and encouraged him. கரெக்டா? He cut more number of trees for the first day. The carpenter congrats and encouraged him. பார்த்தீங்களா, ஒரு வாஸ்தவமே சொல்ல முடியுது. அதான் பேசி பேசி பழகணும்னா மைண்டும் நாக்கும் ஈஸியாக பழகிடுது. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? இன்னொரு சொல்கிறேன். He cut more number of trees for the first day. The carpenter congrats and encouraged him. சொல்லுங்கள். Okay. Day after day, he was bringing less and less trees. Day after day, he was bringing less and less trees. ஈஸியாக இருக்குது சொல்லவா? Day after day, he was bringing less and less trees. கரெக்டா? ஓகே, சொல்லுங்கள். கை வலிக்கிறது, மாற்றிக்கிறேன். சொல்லிட்டிங்களா? ஓகே. His owner asked the reason. Why are you bringing less trees? His owner asked the reason. Why are you bringing less trees? His owner asked the reason. Why are you bringing less trees? ஓகே, சொல்லுங்கள். ஓகே. I think I must be losing my power, he said. I think I must be losing my power, he said. சொல்லட்டுமா? I think I must be losing my power, he said. கரெக்டா? ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. When was the last time you sharpened your axe? When was the last time you sharpened your axe? சொல்லட்டுமா? When was the last time you sharpened your axe? கரெக்டா? ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. Sharpen. I had no time to sharpen my axe. Sharpen. I had no time to sharpen my axe. அதை மட்டும் சொல்லட்டுமா? Sharpen. I have no time to sharpen my axe. கரெக்டா? I have no time to sharpen. I have no time to sharpen my axe. நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது. I have been very busy trying to cut trees. I have been very busy trying to cut trees. சொல்லட்டுமா? I have been very busy trying to cut trees. கரெக்டா? ஓகே, சூப்பர். நீங்களும் சொல்லுங்கள். I have been very busy trying to cut trees. Okay, that's the reason. Sometimes working hard alone is not enough to achieve success. That's the reason. That's the reason சொல்லிக்கிறாங்க. Sometimes working hard alone, இந்த இடத்துல அலோன்றதும் ஒன்லின்னு கூட சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒர்க்கிங் ஹார்ட் ஒன்லி இஸ் நாட் எனஃப் அப்படி சொல்லிக்கலாம். இங்கே நம்ம அலோன்னே சொல்லலாம். ஏன்னா நான் சொல்கிற ஒரு வேலை தப்பாக இருக்கலாம்ல, அதனால் ஒர்க்கிங் ஹார்ட் அலோன் இஸ் நாட் எனஃப் டு அச்சீவ் சக்ஸஸ். சொல்லட்டுமா? தட்ஸ் த ரீசன். சம்டைம்ஸ் ஒர்க்கிங் ஹார்ட் அலோன் இஸ் நாட் எனஃப் டு சக்ஸஸ். கரெக்டாக? அச்சீவ் சக்ஸஸ். இன்னொரு சொல்கிறேன். தட்ஸ் த ரீசன்.
சம்டைம்ஸ் ஒர்க்கிங் ஹார்ட் அலோன் இஸ் நாட் எனஃப் டு அச்சீவ் சக்ஸஸ். சொல்லுங்கள். ஓகே. யூ ஹாவ் டு ஒர்க் ஸ்மார்ட்லி டூ. யூ ஹாவ் டு ஒர்க் ஸ்மார்ட்லி டூ. நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் லைஃப். சொல்லட்டுமா? யூ ஹாவ் டு ஒர்க் ஸ்மார்ட்லி டூ. கரெக்டா? ஓ சூப்பர். யூ மஸ்ட் சாரி யூ ஐயோ தப்பாக சொல்லிட்டேன்னா யூ ஹாவ் டு ஒர்க் ஸ்மார்ட்லி டூ. நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் லைஃப். ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்கள். ஓகே.